வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் மெச்சூரிட்டி அதை எப்படி மேலும் மேலும் வளர்த்து கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். வகுப்பறையில் பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது நல்ல விஷயங்களை எப்படி படிச்சிருக்கிறோம் அப்படின்றத வகுப்பறையில் இருக்கிற நான் எல்லா பிள்ளைங்களோடவும் ஷேர் பண்ணிக்கணும். அப்படி தான் எல்லாருக்கும் நல்லபடியாக படிக்கிறதுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது, நல்லா படிக்கிறது வேறு, பரீட்சையில் நன்னா எழுதுறது வேறு, அதுக்கப்புறம் மதிப்பெண்கள் கிடைக்கிறது வேறு. இது மூணும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்னு நம்ம வெளியில் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் த டைம் ஆஃப் ஆன்சரிங் த ஷீட்ஸ் இருக்கே, அப்புறம் கரெக்டிங் த ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கே, அதில் இது எல்லாமே மாறுபடும். அதனால் எல்லாரும் நல்லபடியாக படிச்சுக்கணும். வகுப்பில் ஒரு 40 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 40 பிள்ளைங்களும் நல்லபடியாக படிச்சுக்கணும். அதில் படிச்சுக்கிறதுல ஒன்றும் குறைபாடு இல்லை. ஆனால் அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் தி எக்ஸாமினேஷன் அதில் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆர் தேர் நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே மாணவரே நேற்று கணக்கு பரீட்சையில் அவன் பர்ஃபார்ம் பண்ணியிருந்த போக இன்றைக்கி இது போல் சோஷியல் ஸ்டடீஸில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சில சமயத்தில் இன்றைக்கி சில நேரத்தில் மூட் அவுட்டாக இருக்கலாம். சில சமயம் எந்த மூட் அவுட் ஆகிறதுக்கு இடம் கொடுக்காமையே எல்லாரும் நல்லா படிக்கணும் தான். அப்படி பார்க்கலையே. இப்போ நம்ம ப்ரெசென்ட் சினாரியோவில் நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துன்னு வரோம். ஒரு தடவையும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் எப்படி ரிசல்ட் வருதுன்னு 2 பசங்க தான் 300 வாங்குறாங்க, 2 பசங்க தான் என்ன பண்ணுறாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராங்க. அப்போ எல்லாரும் அப்படி இல்லைல்ல. நல்ல வகுப்பறையில் நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது அந்த நேரத்தில் அது டிஃபர் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம், வெக்ஸ் ஆகுது, சிலப்போ எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகுது, டிப்ரெஸ் பண்ணிக்கிறது, ஐயோ நம்மளுக்கு வரமாட்டேன்றது, எல்லோரும் நம்மளை தப்பாக பேசுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க பரீட்சையில் ஆனுவல் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்குறோமோ அதுவே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லும்போது ஒரு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் வாங்குறதுங்கிறது அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. பட் எனிஹவ் யூ ஷுட் ஆன்சர் த கொஷின்ஸ். என்ன பக்காவாக எழுதணும், தவறு இல்லாமல் எழுதணும், பிழை இல்லாமல் எழுதணும். அது இல்லாமல் அது பார்த்தா லெஜிபிளாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். அது மாதிரிலாம் வர்த்துக்கணும்னு சொன்னால் யூ ஷுட் ப்ராக்டிஸ் ஃபார் தட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இது இல்லாமல் நம்ம எப்படி எழுதுவோம்? ஹவு த ஆன்சர் ஷீட்ஸ் வில் பி, ஹவு த கிளாஸ் ரூமோட கிளாஸ் ஒர்க் எப்படி இருக்கும், அப்புறம் ஹோம்ஒர்க் நோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக் கொடுக்கலாம். யூ ஷுட் டெவலப் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி ஷுட் பி இந்த பாசிட்டிவ் சைடு இல்லை. இல்லைப்பா நான் நோட்டெல்லாம் கிழிச்சுன்னு தான் வருவேன், அட்டையெல்லாம் போட்டு வர மாட்டேன், அதுக்கு பண்ணிக்கிற கவரெல்லாம் கிழிச்சிட்டு வேறு ஒரு ஆங்கிளில் தான் என் பேர் எழுதுவேன் அப்படின்லாம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஐடென்டிட்டியில் சேர்த்திக்கல. ஐடென்டிட்டின்னு சொன்னால் ரஃப்னஸ்க்கு இல்லை. ரஃப்னஸ்க்கு இருக்கிறது பேர் ஐடென்டிட்டி இல்லை. தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுபோல் ஐடென்டிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கணும்னு சொன்னால் அது ஏற்புடைய கருத்துக்களை கொண்டதாகவும் நேர்மறையான எண்ண ஓட்டங்களை செயல்படுத்துவதாகவும் தான் இருக்கணும். அப்போ தான் அது ஐடென்டிட்டி மேலோங்கி வரும். இன்ஸ்டன்ட் நம்ம ரிபெல்லியனாக இருப்போம். வகுப்பறையில் டீச்சர் ஒன்று சொன்னால் பின்னாடி லாஸ்ட் பேஜ்லேருந்து ஒரு 5-6 ஆன்சர் சொல்லுவோம். அப்புறம் டீச்சர் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் பற்றியா நான் எல்லா வகுப்புலையும் வெளியில் தான் நிற்பேன் பார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதெல்லாம் ஐடென்டிட்டியில் சேர்த்துக்கல. தட் ஷோஸ் அண்டர் என்ன, வகுப்பறையில் தவறான பழக்க வழக்கங்களை வெளிக்காட்டுகிறவர் அப்படின்னு வந்துடும். அதனால் நிச்சயமாக ஐடென்டிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு இந்த வயசில் வகுப்பறையில் இருக்கும்பொழுதே 10 வகுப்புக்குள்ளேயே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். சிறப்பான ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி தான் அப்படி தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு சின்ன சின்ன உதாரணம் சொல்லணும்னு வைங்க. நம்மளுக்கு ஸ்கூலில் போகிற சின்ன பசங்களுக்குலேருந்து ஐடி கார்டு ஒன்று போட்டு தருவாங்க. நம்ம யார், எத்தனாவது வகுப்பு படிக்கிறோம், நம்மளுக்கு என்ன பேர், நம்ம எங்கேருந்து வரோம், நம்மளுக்கோட அப்பா பேர் என்ன, ஒரு அவசரம்னா யாருக்கு கூப்பிட்டு நம்மளை ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்றது வரைக்கும் அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க அது பேர் ஐடென்டிட்டி. வாட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் ஐடென்டிட்டின்னு சொன்னால் நம்ம இப்படிலாம் தான் பழகுவோம், நம்ம இவ்வளோ சிறப்பாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறத எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி புரிய வைக்கிறது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி நடந்து கொள்வது இருக்குது. அந்த ஐடென்டிட்டி ஏற்புடையது. இதுவே அடோலசன்ஸ் வச்சுருந்தா நம்ம யார், நம்மளுக்கு என்ன பொருள் இருக்குது, நம்மளை எங்கே பின்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறது ஒன்றுமே எடுக்க மாட்டாங்களா, எதை சொன்னாலும் போகிறோம் நிறுத்துறா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது ஐடென்டிட்டின்னு சொன்னால் அப்போ கூட நம்ம கரெக்டாக மனசில் வாங்க முடியும். எது சரியோ அந்த சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் சொன்னால் மட்டும்தான் நம்மளோட சொல்கிற வார்த்தைகளை எடுத்துப்பாங்க. அது அடோலசன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அடல்ட்ஹுட்டில் மிடில் ஏஜில் 45 வயசில் இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ தான் அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால் ஐடென்டிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது கூட
இந்த எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்க சொல்வதை சரியான கோணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனசை என்ன தொய்வடைய வைத்துக்கொள்வதற்கு பதில் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்ளணும்னு சொன்னால் சரி அடுத்த வர தடவை இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா எல்லா பாடம் நம்ம படிச்சிருக்கோம், நல்ல பாடம் எழுத போகிறோம் அப்படின்ற அதுபோல் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். இது எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டி லெவலை மேலும் மேலும் என்ன பண்ணோம் உறுதியாக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.